I would like to call Sayyid Alawi Maulana Mursi for a lecture in Tamil, and he will talk on the importance of a sheikh. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin Ashrafil Mursaleen wa ala alihi tayyibin at-tahirin wa ashabihi al-askhiya'il akramin. Allahumma salli ala Sayyidina Muhammadin abdika wa nabiyyika wa rasulika an-nabiyyil ummi wa ala alihi wa sahbihi wa sallim tasliman biqadri azamati dhatika fi kulli waqtin wa hin. فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹாஃபிதுமார்களே, என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என் அருமை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்களே, பெண்களே, சிறுவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். இன்றைய தினம் முழு இலங்கைக்கும் ஆல் சிலோன் அஹ்லு சுன்னத் அகீதா கான்ஃபரன்ஸ் என்று முழு இலங்கையிலும் அகீதா சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு கூட்டத்தை நாம் அனைவர்களும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த அகீதா கான்ஃபரன்ஸ் என்று நாம் வெறும் வாயால் சொன்னாலும் அது எப்படிப்பட்ட மகாத்மியம், எப்படிப்பட்ட தரஜாவுக்குட்பட்டது. அகீதா கான்ஃபரன்ஸ் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மலாயிக்காமார்களும் ரசூல்மார்களும் நபிமார்களும் சஹாபாக்கள் அஹ்லு பைத்துகள் தாபியூன்கள் தபஅத் தாபியீன்கள் முஜ்தஹிதான இமாம்கள் முஹத்திதீன்கள் குதுபுமார்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் நாதாக்கள் சூஃபியாக்கள் கியாமத் நாள் வரையிலுள்ள அல்லாஹுவை விரும்பி மஹப்பத்து வைத்த நல்லடியார்களான அல்லாஹுடைய இறைநேச செல்வர்களான அவுலியாக்களும் தக்வாதாரிகளும் விரும்பிய ஒரு கொள்கைதான் இந்த அகீதா கான்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலாவை சரியான முறையில் விளங்குவது, அல்லாஹுடைய ரசூல்மார்களை விளங்குவது, அல் குர்ஆனை விளங்குவது, ஹதீஸ் ஷரீஃப்களை விளங்குவது. இப்படி ஒவ்வொரு அந்தஸ்தில் ஒவ்வொரு மனிதனை வைத்து வலியுல்லா என்றால் யார், குத்துபு என்றால் யார், சாதாரண மனிதர் என்றால் யார், அஹ்லு பைத் என்றால் யார், சஹாபியுடைய அந்தஸ்து என்ன, ஒரு பாவி என்ன செய்வார், ஒரு முஃமின் என்ன செய்வார், ஒரு முஸ்லிம் என்ன செய்வார் என்று ஒவ்வொரு தரத்தையும் பிரித்து அறியக்கூடிய அந்த அறிவு அகீதா என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாம் அனைவர்களும் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக அல்லாஹுவை அறிய வேண்டும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். நாம் உண்மையை ஹக்கை விளங்குவதற்காக இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒன்றை மட்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல நம்மை பார்த்து சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான், அல்லாஹ் தான் உங்களை இந்த உலகத்துக்கு வெளியில எடுத்தான். அவன் நாடின நேரத்தில் நாடிய விதம் உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தஅலமூன ஷைஆ, ஆனா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திற்கு வெளியாக்கினான், தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியில வந்தீங்க, வந்தென்று உங்களுக்கு என்ன தெரியும் என்று பார்த்தா லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியா. பிறகு அல்லாஹ் சொல்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் பஸர வல் அஃஇதா,
அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதுக்கு பின்னாலதான் கேட்கிற சக்தியையும் தந்தான், பார்க்கிற சக்தியையும் தந்தான். அஃஇதா, அஃஇதா என்று சொன்னா கல்புக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுஆத் என்று சொல்லக்கூடிய நுணுக்கமாக விளங்கெடுக்கக்கூடிய ஒரு வகையான கல்பு கண். எங்கட உடம்புக்கு ஒரு கண் இருக்கிற மாதிரி கல்புக்கும் கண் இருக்குது. கண்ணை பொத்தினா காதால பார்க்க முடியாது, கண்ணை பொத்தினா மூக்கால பார்க்க முடியாது, கண்ணை பொத்தினா கை கால் உடம்பு எதுவும் பார்க்க முடியாது. இந்த உடம்புல இன்னொண்ட பார்க்கிற சக்தி கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. இது உடம்புக்குரிய கண், அழிஞ்சி போற கண். அதே போல கல்பு அழிஞ்சி போறது இல்ல, ரூஹு அழிஞ்சி போறது இல்ல. இந்த ரூஹுக்கும் கல்புக்கும் அல்லாஹ் ஒரு கண்ணை வைத்திருக்கிறான். அந்த கண் ஃபுஆத் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த கண்ணை வளர்க்கிறவர்கள் யார் தெரியுமா? நம்முடைய காமிலான ஷேகுமார்கள். நம்முடைய கல்பை வளர்ப்பவர்கள் காமிலான ஷேகுமார்கள். ஒரு நஷல் வந்துட்டு என்று சொன்னா வீட்டு பாஷையில பேசுவோம். சிங்கள மீடியம் படிச்சவங்களும் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் மட்டும் படிச்சவங்களும் இருப்பாங்க, தமிழே தெரியாத பாய்மாரும் இருக்கத்தான் செய்வாங்க. எனவே வீட்டில் பேசுற மாதிரி பேசினால்தான் ஏதோ சில மெசேஜை நாங்க கன்வே பண்ணின மாதிரி இருக்கும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒருத்தருக்கு பைபாஸ் பண்ணணும் என்று சொன்னா அந்த குடும்பமே சைன் பண்ணி டாக்டர் கிட்ட அந்த உடம்பை ஒப்படைத்து விடுகிறோம். நினைவ மாத்தி படுக்க வச்சு தலையிலிருந்து கால் வரையில் டாக்டருக்கு நினைச்சத்தை செய்யலாம். அவரை எந்த பக்கம் பிரட்டினாலும் குடும்பம் ஒன்றும் சொல்லாது. அவர் டாக்டர், அவருக்கு தெரியும் தலைக்குள்ள என்ன இருக்குது, உடம்புக்குள்ள என்ன இருக்குது, நரம்பு எப்படிப்பட்டது, வேல்வ் எப்படிப்பட்டது, இரத்தம் எப்படிப்பட்டது, சுகர் என்றால் என்ன, பிரஷர் என்றால் என்ன, கொலஸ்ட்ரால் என்றால் என்ன, ஹார்ட் அட்டாக் என்றால் என்ன, பைபாஸ் என்றால் என்ன, என்ன செய்யணும், ஹார்ட்டை வெளியில எடுத்து வைக்கிறதா, அதை ஒரு மெஷின்ல ஃபிட் பண்றதா, இந்த அனைத்தையும் அறிந்தவர் டாக்டர். எனவே முழு உடம்பையும் டாக்டருக்கு நாம் ஒப்படைத்தோம். 4 மணி நேரம் ஆபரேஷன், 8 மணி நேரம் ஆபரேஷன், 15 மணி நேரம் என்று சொல்லி இந்த அழிஞ்சி போற உடம்பை டாக்டர் வைத்தியம் செய்து காப்பாற்றுகிறார். இதே போல காமிலான ஷேகுக்கு நம்முடைய கல்பை ஒப்படைக்கிறோம். உடம்ப உலகத்தில் உள்ள டாக்டருக்கு ஒப்படைக்க ஏழுமண்டா, கல்ப காமிலான ஷேகுக்கு ஒப்படைக்கிறது மட்டும் எப்படி ஷிர்காக போகுது? அப்ப உடம்பை நீங்க அல்லாஹ் கிட்ட பாரம் கொடுங்களே. ஏன் நீங்க இன்ஜெக்ஷன், ஏன் உங்களுக்கு இன்ஹேலர், ஏன் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக், ஏன் உங்களுக்கு மருந்து, அதுக்கு மட்டும் வைத்தியர், அதுக்கு மட்டும் டாக்டர், அதுக்கு மட்டும் மெடிசின். ஆனா கல்பு சம்பந்தப்பட்ட எந்த நோய்க்கும் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கிட்ட போறது ஷிர்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்குக்கு பயப்படவே இல்லை. கடைசி வரையில் அவங்க பயப்படல. அவங்க சொல்லியே சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், நீங்க அவ்வளவு பேரும் எனக்கு பின்னால முஷ்ரிக்கீன்களாக மாறுவீங்கள் என்றோ ஷிர்க் செய்வீங்கள் என்றோ நான் பயப்படவே இல்லை. எனக்கு அதை பத்தி பிரச்சனையும் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன், வணங்குறதுக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று ஷரியத்தின் அமைப்பில் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன் என்று நீங்கள் உண்மையாக ஈமான் கொண்டிருக்கிறீங்க. எனவே நீங்க ஷிர்க் செய்ய மாட்டீங்க. ஆனா நான் பயப்படக்கூடிய ஒரே ஒரு காரணம், உங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துகள் வந்து கூட்டம் கூட்டமாக பிரிஞ்சு பிரிஞ்சு நீங்க எல்லாரும் ஒற்றுமை இல்லாம சீரழியக்கூடிய ஒரு கட்டம் வருமே, அதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொன்னாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹ். யார் தன்னை அறிவானோ, நான் யார் என்றதை யாருக்கு விளங்கெடுக்க முடியுமோ அவர் அல்லாஹ்வை விளங்கெடுக்க கூடியவர், அவர் அல்லாஹ்வை அறியக்கூடியவர். அல்லாஹ் யார் என்பது அவருக்கு தெரிய வரும். எப்படி தெரிய வரும்? தர்ஜமத்துல் குர்ஆன பார்த்தா அல்லாஹ்வை விளங்கெடுக்க முடியுமா? புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத் டிரான்ஸ்லேஷனை வாசிச்சா முடியுமா? அல்லது எஸ்எல்பிசில முஸ்லிம் நிகழ்ச்சியை கேட்டால் அல்லாஹ்வை அறிய முடியுமா? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அறிவதற்கென்று அல்லாஹ்வை அறிந்தவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு ஆலிம்
இன்னொருத்தட முகத்தை பார்த்தா அவருக்கு அவருடைய முகம்தான் தெரிபடும். ஒரு ஆரிஃப் அல்லது ஒரு காமிலான ஷேக் அல்லது ஒரு வலியுல்லா இன்னொருத்தட முகத்தை பார்த்தா அவருடைய முகத்துல தெரிபடும். அவரும் ஆலிம் இன்னொருத்தர் எழுதின கித்தாப வந்து பேசுகிறார், இன்னொருத்தர் சொன்னதை பேசுகிறார், இன்னொருத்தர் ஐடியா பண்ணி சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சு பேசுகிறார். அவர் ஆலிம். கேமராவால போட்டோ எடுக்கிறோம், முகம் மட்டும் தான் படும். என்ன கலர் ஷர்ட் போட்டு இருக்கிறோமோ ஷர்ட் மட்டும் தான் படும். எங்கட உடம்பு கூட பட மாட்டாது. ஏன்? உடம்புக்கு மேலால ஷர்ட் இருக்கிறது. அது ஷரியத்து சம்பந்தப்பட்டது, வெளிரங்கம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஸ்கேன் பண்ணினா நீங்க ஷர்ட் போட்டு இருந்தாலும் நீங்க ஜுப்பா போட்டு இருந்தாலும் தக்காசன் ஒரு சத்தம் கேட்கும். நரம்பு எலும்பு எந்த இடத்தால உடைஞ்சிருக்குது உள்ளால போய் எடுத்துட்டு வரும். அது ஆரிஃபீன்களுடைய பார்வை. எக்ஸ்ரே ஆக இருக்கட்டும், ஸ்கேன் ஆக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தரம் வச்சிருக்கிறான். தில்கர் ருசுல் ஃபضلنا بعضهم على بعض. ரசூல்மார்களிடத்திலேயே இந்த ரசூலை விட இந்த ரசூல் சிறந்தவர், இந்த ரசூலை விட அவர் சிறந்தவர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல்மார்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலாக்கி வச்சிருக்கிறான். இறைச்சி கடைக்கு போய் ஒரே மாட்டிலிருந்து அறுத்து எடுத்த ஈரலை விலகேலுங்க பாப்போம், மாட்டு மூளைய விலகேலுங்க பாப்போம், கொடலை விலகேலுங்க பாப்போம், இறைச்ச விலகேலுங்க பாப்போம். அது கூட ஒரே மாட்டுட சாமான் தானே என்று ஒரு விலை கிடையாது. எல்லாத்தையும் விட ஈரல் விலை கூட, எல்லாத்தையும் விட மாட்டு மூளை விலை குறைச்சல். இதை பத்தி யார் சரி யோசிச்சாங்களா? ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தரம் இருக்கிறது. முஃமினுக்கு ஒரு தரம், முஸ்லிமுக்கு ஒரு தரம், முத்தகீனுக்கு ஒரு தரம், வலியுல்லாவுக்கு ஒரு தரம். ஒவ்வொரு அந்தஸ்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப பாருங்க, தன்னை அறிந்தவர் தன்னுடைய ரப்பை அறிவார், தன்னை விளங்கெடுத்தவர் அல்லாஹ்வை விளங்கெடுப்பார். இன்றைக்கு கம்ப்யூட்டரை பத்தி பேசுறோம். இன்றைக்கு பேசுறது முழு உலகமும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்டர்நெட்டை பத்தி பேசுகிறோம். லேப்டாப் இல்லாம எங்க போனாலும் போக முடியாது. இன்றைக்கு நாங்க வெளியில போனா கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? வைஃபை இருக்குதா? வைஃபை இருக்குதா? பிளைட்டுக்குள்ள போனாலும் இந்த பிரச்சனை தான், ஹோட்டலுக்கு போனாலும் இந்த பிரச்சனை தான். இங்கிருந்து கால் பண்ணி புக் பண்ணும் பொழுது வைஃபை 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 என்று சொன்னாலும் அது என்னன்னு நாங்க யோசிக்கலையே. குர்ஆன்ல அல்லாஹ் அடிக்கடி எங்ககிட்ட கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆன்ல என்னென்ன விஷயத்தை நான் சொல்லி வச்சிருக்கிறேன், என்னென்ன விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், நீங்க கொஞ்சம் கூட இவைகளை சிந்தித்து பார்க்க கூடாதா? உங்களுடைய கல்ப பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறேனா? இல்லை, சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். வைஃபை வைஃபை என்ற என்ன? நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை. அந்த விஷயத்தை என்னை விட எவ்வளவோ அறிவாளிகள் நிறைய வைஃபையை கரைச்சு குடிச்சவங்க எல்லாம் இருக்கிறோம். ஆனா இந்த வைஃபை என்று சொல்றதும், கவரேஜ் இல்லை என்று சொல்றதும், நெட்வொர்க் என்று சொல்றதும் இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு வகையான கனெக்ஷன், ஒரு வகையான கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், கண்ணுக்கு தெரிபடாத கனெக்ஷன். வெறும் மேல் ரங்கத்துல வெளிரங்கத்துல மட்டும் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று பேசுறதா இல்மு? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் காமிலான ஷேகுமார்களை உலகத்தை பாதுகாக்கத்தான் நமக்கு தந்தான். ரசூல்மார்களை தந்தான், நபிமார்களை தந்தான், அவுலியாக்களை தந்தான், குத்துபுமார்களை தந்தான். ஏன் தெரியுமா? மக்களை சூனியத்திலிருந்து பாதுகாக்க. வேண்டிய டாக்டர் கிட்ட போய்த்து சூனியத்துக்கு மருந்து கேளுங்க, டாக்டர்மாருக்கு சூனியத்துக்கு மருந்து கிடையாது, கண்ணூருக்கு மருந்து கிடையாது, பொறாமைக்கு மருந்து கிடையாது, பலாய் முசீபத்துக்கு மருந்து கிடையாது, ஆபத்துக்கு மருந்து கிடையாது, ஃபித்னாவை இல்லாமக்கிறதுக்கு மருந்து கிடையாது. இந்த மருந்தை ஷேகுமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு ஒன்றுமே தெரியா, நான் உங்களை படைச்சேன், ஆனா இப்ப எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? யார் மூலம் தெரியும்? அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை படைச்ச நேரத்தில் லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியான்னு சொல்றான். இவர் சொல்றாரு, எனக்கு இப்ப எல்லாம் தெரியும். எப்படி தெரிய வந்தது? எப்படி இதை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க? காமிலான ஷேகுமார்கள் மூலமே அல்லாமல் உண்மையான இஸ்லாத்தையோ ஈமானையோ தெரிஞ்சு கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது.
இன்றைக்கு முழு உலகத்தையும் ஆட்டி படைக்குது இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட். ஆனா அதுக்கு அதை பத்தி தெரியா. நீ சோமா ஐக்கிறாயான்னு கேட்டா ரிப்ளை வராது. உன்னை யாரு படைச்சேன்னு கேட்டா அதுக்கு தெரியா. ஆனா மத்தெல்லாம் தெரியும். நாம் பேசுறத உலகத்துக்கு கொடுக்கும், நீங்க பேசுறத எங்களுக்கு தரும். முழு உலகத்துல இது எங்க இருக்குது, இது எந்த இடத்துல, காபத்துல்லாவில் இருந்து எத்தனை கிலோமீட்டர், இது ஒயிட் பேலஸ்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர், இது அங்கிருந்து எத்தனை, இங்கிருந்து எத்தனை, எந்த இடத்தை பார்க்கணும், அனைத்தும் அதுக்கு தெரியும். ஆனா அதுக்கு அதை பத்தி தெரியா. யார் தன்னை பத்தி அறிவாரோ அப்படி அறிய தகுதியானவர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சிறப்பான ஒரு படைப்பு. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக திட்டவட்டமாக மனிதனை அழகான ரூபத்துல நாங்க படைச்சிருக்கிறோம். அழகானவங்களாக படைச்சிருக்கிறோம். அழகானவங்களா படைச்சிருக்கிறோம் என்றா வெள்ளக்காரர் மாதிரி பசுந்தா படைச்சதோ, அல்லது நல்ல ரவுண்ட் முகத்துக்கு படைச்சதோ, அல்லது நல்ல ஹேண்ட்ஸம்மா படைச்சதோ அந்த படைப்பை சொல்லலிங்க. தன்னை அறிந்து அதன் மூலம் அல்லாஹ்வை விளங்கெடுக்க கூடிய ஒரே ஒரு படிப்பு, ஒரே ஒரு படைப்பு மனுஷன் மட்டும்தான். அப்ப எப்படி மனுஷரை விளங்கெடுக்கிற, எப்படி அல்லாஹ் விளங்கெடுக்கிற? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒவ்வொரு நாளும் 17 ரக்அத்துல சுபஹ், லொஹர், அஸர், மக்ரிப், இஷா 17 ரக்அத்துல 17 விடுத்தம் எங்களுக்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்றான். துஆ கேட்க சொல்றான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு, நமக்கு நேரான வழியை காட்டி விடு யா அல்லாஹ். சரி, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருத்தருக்கு 60 வயசு ஆகிட்டது, கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. 80 வயசு ஆகிட்டது, கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அப்படியே மௌத்தா போயிட்டாரு. அவருக்கு நேரான வழி கிடைச்சுதா? எல்லாரும் தொழுறாங்க, எல்லாரும் தொழத்தான் செய்யறாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு, நேரான வழியை காட்டு. எப்படி காட்டுறது? தூக்கத்திலையா, அல்லது கனவுலையா, அல்லது யார் சில நபிமார்கள் வரப்போறாங்களோ? இல்ல. ரசூல்மார்கள் வருவாங்களா? இல்ல. அப்ப எப்படி இந்த நேரான வழி எப்படி வரப்போகுது? பின்னால் அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் இந்த நேரான வழியை நான் உனக்கிட்ட இப்ப கேட்டனே, அது எந்த வழியை தெரியுமா நான் கேட்கிறேன்? நீ யாருக்கு நியமத்து செஞ்சாயோ, யாருக்கு இந்த நேரான வழியை காட்டி கொடுத்தாயோ அவங்கட வழி என்று இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்றான். அப்ப இன்னொரு கூட்டம் அவர்த்துக்குள்ள சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளுக்கு ஒரு கூட்டம் வருது. அது எந்த கூட்டம் என்று பார்ப்போம். புதிய கூட்டமா, பழைய கூட்டமா, சுன்னத் ஜமாத்து கூட்டமா, வஹாபி கூட்டமான்றதை பார்ப்போம். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர்வழி காட்டி நியமத்து செய்து அவங்களுக்கு எந்த வழியை காட்டி கொடுத்தாயோ அந்த வழியை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக என்று கேட்கிறோம். சரி, அந்த வழி எந்த வழி, யாருடைய வழி? 4 பேருடைய வழி. குர்ஆன்ல அல்லாஹ் வருது, அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த 4 கூட்டத்தாருக்கு நீ காட்டி கொடுத்த வழிய எங்களுக்கு காட்டித்தா என்றா அதுட சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 4 பேருக்கிட்ட நான் உங்களோட இந்த இந்த கரெக்ட் பாத்த கொடுத்திருக்கிறேன். 4 பேர்கிட்ட போயிட்டு கேட்டுக்கோங்க. என்னட்ட கேட்டீங்களா? எனக்கு ஒரு வழிதான் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிமார்களுக்கு அனுப்புவேன், அனுப்பியாச்சு. ரசூல்மார்களுக்கு அனுப்புவேன், அனுப்பியாச்சு. தௌராத்து, ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான், குர்ஆன் வந்தது, ஹதீதுகள் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு நபிமார்களும் இல்ல, ரசூல்மார்களும் இல்ல. அதுக்கு பிறகு யார்? அப்ப சஹாபாக்கள். அதுக்கு பிறகு தாபிஊன்கள். அதுக்கு பிறகு தபஅத் தாபிஈன்கள். அதுக்கு பிறகு யார்? குத்துபுமார்கள், வலிமார்கள், மஷாயிஹுமார்கள், காமிலான ஷைഖுமார்கள் கியாமத் நாள் வரையில் இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதே பூமியில நபியாக இருந்தாங்க, ரசூலாக இருந்தாங்க. இதே பூமியில
அவங்க மௌத்தானவங்களை ஹயாத்தாக்கினாங்க. கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் போன்ற நோய்களை கையால் ஒரு தடவினாங்கன்னு சொன்னா அப்படியே அது தடவி கொண்டு வரும்போதே சுகமாகிரும். அவங்களோட கூட்டம் இவங்க செய்யற இந்த அற்புதமான மிரக்கல்ஸ பார்த்துட்டு இது வேறொத்தரும் அல்லவாப்பா, இது அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்ட மகன் என்று சொல்ற அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் விசேஷ தன்மையோட இங்க வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது. அவங்க உயர்த்தப்பட்டாங்க. கியாமத்தினால் நெருங்கி மறுபடியும் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் இஸ் கமிங் வெரி சூன் என்று போட்டிருக்குது. வருவாங்க. எப்படி வருவாங்க? வந்து பஹ்ஜத்துல் இப்ராஹிமிய மദ്രസാக்கு போய்த்து அல்லது முர்சியாவுக்கு போய்த்து 8 வருஷம் கிதாபோதி தலப்ப கட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இங்க மௌலவியாகி பயம் பண்ணணுமே, கொத்து போதணுமே. நபியாக வாரல்ல, உம்மத்தா தான் வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபிமார்கள் வாரதும் இல்ல, வரவும் முடியாது, வரவும் மேலாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தாக வாராங்க. ஒரு கம்பெனியில டைரக்டரா இருந்தவர் அதே கம்பெனிக்கு பிஎனா வாரது நீதமா? ஒரு கம்பெனியில சேர்மனா இருந்தவரோ ஒரு கம்பெனியில ஜிஎம்மா இருந்தவரோ அதே கம்பெனிக்கு செக்யூரிட்டியா வாரது நீதமா? நபியாக ரசூலாக மௌத்தானவங்களை ஹயாத்தாக்கின ஈசா அலைஹிஸ்ஸலாம், கருங்குஷ்டம் வெண்குஷ்டத்தை தடாவி சுகமாக்கின ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் நபியுடைய ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக கடைசி நேரத்துல வாராங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் கூட எங்கட தலைக்கு படுதா? இது என்னடா இது? நபியாக வாராங்கன்னு சொன்னா ஈமான் போயிரும், வர இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. அப்ப எப்படி வாராங்க? மாபெரும் குத்துபாக வாராங்க, மாபெரும் காமிலான ஷைகாக வாராங்க. மனிதர்களுக்கு பையத்து கொடுக்கிறதுக்கும் விலாயத்து கொடுக்கிறதுக்கும் குத்துபுமார்களுக்கு எந்த தரஜாவை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த தரஜாவுல வாராங்க. இப்ப விளங்கெடுத்து கொள்ளுங்க, குத்துபண்டா யாரு, வலியுல்லாண்டா யாருண்டு. உலமா உம்மத்தி கஅம்பியாய் பனி இஸ்ராயீல், என்னுடைய உம்மத்தினர்களில் உள்ள உலமாக்கள். உலமாக்கள் என்றா நானும் இன்றைக்கு நேற்று வந்த உலமாக்கள் அல்ல, என் உம்மத்தில் உள்ள உலமாக்கள் என்றா தகுதியான வலிமார்களுக்கு சமமான கஸ்ஸாலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அபு ஹனீஃபா இமாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல குத்துபு நாயகம், ஷாதுலி நாயகம், ரிஃபாய் நாயகம், ஹாஜா முனுதீன் சிஸ்தி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் போன்ற பெரும் பெரும் மாமேதைகளான குத்துபுமார்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள் பனி இஸ்ராயில் காலத்துல வந்த நபிமார்களை போல இல்மு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே உங்களுக்கு நேரான வழிய 4 கூட்டத்துக்கிட்ட நான் ஒப்படைச்சு வச்சிருக்கிறேன். அந்த நேரான வழிய 4 கூட்டத்துக்கிட்ட போய் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. 4 கூட்டத்துல ஒரு கூட்டம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபியீன் நபிமார்கள் ரசூல்மார்கள், சித்திகீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களை போன்றவர்கள் சித்திகீன்கள்ல சேருவார்கள். வஷ்ஷுஹதாஇ யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட மாபெரும் சஹாபாக்களும் கல்பை பரிசுத்தப்படுத்திய மாபெரும் வலிமார்களும். பெரிய யுத்தம் சிறிய யுத்தம் ரெண்டுல நஃப்ஸோட ஜிஹாது செய்தவர்களும் உடம்போட ஜிஹாது செய்தவர்களும் அடங்குவார்கள். வஸ்ஸாலிஹீன், தகுதியான உலமாக்கள், பெருமக்கள், தக்குவாதாரிகள், அவுலியாக்கள், குத்துபுமார்கள். இந்த 4 கூட்டத்துக்கிட்ட நேரான வழியை நாம் ஒப்படைத்து வைத்திருக்கிறோம். அவங்களுக்கிட்ட போய் கேட்டுக்கொள்ளுங்க. லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், குர்ஆன்ல வருது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாண்டிருந்தா தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்டுக்கொள்ளுங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி, எனக்கு நேரம் போதாது என்றாலும் ஒன்றொன்றை விளங்கப்படுத்த வேண்டி இருக்குது. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி, ذிக்ருடையவர்களிடத்தில் போய் கேளுங்க. இல்முள்ளவங்க என்று சொல்லல. ஃபஸ்அலு அஹ்லல் இல்மி, இல்முள்ளவங்கள்ட்ட ஆலிங்கள்ட்ட கேளுங்க என்று சொல்லல. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி, ذிக்ருள்ளவங்கள்ட்ட போய் கேளுங்க. இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாண்டா போயிட்டு ذிக்ருள்ளவங்கள்ட்ட கேளுங்க. என்ன ذிக்ருள்ளவர்? இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 10,000 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. அவர்கிட்ட போய் கேட்டா தெரியுமா? அவர் ذிக்ருள்ளவர் தானே.
இன்னொருத்தர் இருக்கிறாரு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சொல்றாரு. அவர்கிட்ட போய் குர்ஆனுக்கு விளக்கம் கேட்டா தெரியுமா? திக்ர் உள்ளவரண்டா யார் தெரியுமா? எந்த நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கும் வலியுல்லாஹ். எந்த நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ரத்தம், நரம்பு, எலும்பு, சதை, முள்ளு, நாடி நரம்புகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை ஊற வைத்திருக்கும் குத்துபுமார்கள் தான் திக்ருள்ளவர்கள். அவங்களுக்கு ஒன்றும் மறக்க மாட்டாது. ஒரு பெரிய குத்துபுக்கு சக்கராத்து நேரத்தில் இன்னொரு அவருடைய முரீது வந்து விஷயம் விளப்பம் இல்லாம அவர் புதிய முரீது வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமாவை ஞாபகப்படுத்துறாரு. சக்கராத்துல சக்கராத்து யாருக்கு? குத்துபுக்கு. ஞாபகப்படுத்துறது யாரு? முரீது. அவரு நல்லெண்ணத்தோடு தான் சொல்லி கொடுக்கிறார், கலிமாவோட மௌத்தாகிறோம் என்று. அதுக்கு பிறகு இவர் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு கலிமாவை ஞாபகப்படுத்த கூடாதா? அவர் சக்கராத்தில் உள்ள குத்துபு சொல்றாரு, ஷேக் சொல்றாரு, நான் இந்த கலிமாவை மறந்தாத்தானே ஞாபகப்படுத்தணும், மறந்தவனுக்கு தானே ஞாபகப்படுத்தணும். அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, கடந்த 30 வருஷமாக சுவர்க்கம் தன்னுடைய அலங்காரத்தோட ஏண்ட பின்னால என்ன விரட்டி வருது. ஆனால் ஒரு செகண்ட் கூட நான் திரும்பி பார்க்கல. நான் திரும்பினா ரப்புட சன்னிதானத்திலிருந்து ரப்ப படைச்ச சுவர்க்கத்துக்கு திரும்பின மாதிரி ஆகிரும். நான் ரப்போட இருக்கிறேன், ரப்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கிறேன், சஹாபாக்களோட இருக்கிறேன், குத்துபுமார்களோட இருக்கிறேன். எனவே நான் இங்கல திரும்பினாலும் எனக்கு நஷ்டம். காமிலான ஷேகுமார்களை பத்தி விளங்கெடுக்காதனால தான் இவ்வளவு ஃபித்னா. 40-50 வருஷத்துக்கு முந்தி அவங்களோட தக்கியாவுல, அவங்களோட ஜாவியாவுல, அவங்களோட பள்ளியில, அவங்களோட ஹுத்பாவை ஓதிக்கொண்டு திக்ருகள், ராத்திபுகள், ஔராதுகள், மௌலிதுகள் எல்லா விஷயங்களோட ஸலவாத்து மஜ்லிஸுகளோட சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கு வெளியிறங்கேலுமா இருக்குதா? எவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்றைக்கு பஸ்ல போகலுமா இருக்குதா? என்ன காரணம்? ஷேகுமார் தேவையில்லை, தொப்பி போட தேவையில்லை, பாங்குக்கு முந்தி ஸலவாத்து தேவையில்லை, அது தேவையில்லை, அவுலியாக்கள் தேவையில்லை, மௌலிது தேவையில்லை, ஸலாத்துன் நாரியா கூடாது, முஹியத்தீன் மௌலிது கூடாது. அப்படி முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் இருந்தாரா? அவர் மட்டுமா அவுலியா? அவர் உண்மையில அவுலியா எப்படி தெரியும்? கபர் ஷரீஃபில் இருக்கக்கூடிய வலிமார்களை எல்லாம் திட்டினோம், ஏசினோம். பாங்குக்கு முந்தி சொன்ன ஸலவாத்தை முழு இலங்கையிலும் வேண்டுமென்று நிறுத்தினோம். இந்த ஒரு தரித்திரியம் போதாதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இன்று காமிலான ஷேகுமார்கள் நமக்கு தந்த திக்ருகள், ஔராதுகள் இதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா? நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் முஹியத்தீன் மௌலுதா இருந்தாலும், சுபஹான மௌலுதாக இருந்தாலும், பர்சஞ்சி மௌலுதாக இருந்தாலும், என்ன மௌலுதாக இருந்தாலும், ஹத்தாத் ராத்திபு, ஜலாலியா ராத்திபு, ரிஃபாயியா ராத்திபு, காதிரியா ராத்திபு, நபவியா ராத்திபு, அதே போல இன்னும் வலீஃபா யாக்கூத்தியா, ஹதரா, இன்னும் எத்தனையோ திக்ருகள் எல்லா தரீகத்திலும் ஷேகுமாரு நமக்கு காட்டி தந்துட்டு சொன்னாங்க. என்ன தெரியுமா? வஃபாத்தாக முந்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களோட பையத் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? சுபஹுக்கு பிறகும், மக்ரிபுக்கு பிறகும், 5 வக்துக்கு பிறகும் இத ஓதி வருவோம் என்று வாக்கு கொடுத்தோம். டாக்டர் கிட்ட போய் மருந்து எடுத்து போட்டு, டாக்டர் கிட்ட 10 நிமிஷத்துல முடிச்சுக்கொள்ளும். டாக்டர் கிட்ட போய் மருந்து எடுத்து போட்டு, மருந்து துண்டை ஷாக்குல போட்டுக்கொண்டு டாக்டருக்கு காட்டினதானே மருந்து துண்டு பத்திரமா இருக்குது ஷாக்குல. இவர் சும்மா சுத்துறாரு, நசல் சோமாவுமா? டாக்டருக்கு காட்டினா, ஓ அப்பாயின்மெண்ட்டுக்கு 1500 ரூபா, ஈ சேனல்ல 1750 250 ரூபா வெட்டி கொண்டான் போன்ல மருந்து. டாக்டர் நல்லா பார்த்தாரனே, செல்லி வேலில்ல, கிட்ட இருந்து கையை முகந்து எல்லாம் செஞ்சோம். ஷேக் நாயகம் போனதுக்கு பிறகு அல்லது எங்களுடைய காமிலான ஷேகுமார்கள் போனதுக்கு பிறகு நான் நினைச்ச மாதிரி தொழுகையும் இல்ல, திக்ரும் இல்ல, தந்த ராத்திபும் இல்ல, ஔராதும் இல்ல, ஒலிக்கிழமராவும் இல்ல, ஒன்றும் இல்ல, வெறுமனே மனம் போன போக்கில் வாழ்ந்தா நசல் சோமாவுமா? ஏன் அவங்க இந்த ஓதலை தந்தாங்க? ஏன் ஓத சொன்னாங்க? எந்த டாக்டர் மருந்து தந்தாலும் அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் அல்ல, ஆன்டிபயோட்டிக் இல்லாம மருந்து தரவே மாட்டார்கள். அல்லது ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைன்னு சும்மா தந்து பார்ப்பாங்க. 2 நாள் ஆகியும் காய்ச்சல் தனியல்லையா,
அவசரமா கூப்பிட்டு அனுப்புவாங்க. எந்த தெரியுமா? ஆன்டிபயோட்டிக் தாரத்துக்கு. ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் அதை நிப்பாட்டக்கூடிய சக்தி இருக்குது. அதுவும் டாக்டர் 5 நாளைக்கு தந்த ஆன்டிபயோட்டிக்க 6 நாளைக்கு பாவிக்க இயலாது. உடம்புக்கு ஆபத்து, நஞ்சி. 3 நாளண்டா 3 நாள், 5 நாளண்டா 5 நாள். இதே போல எங்கட ஷேகுமாரு நாங்க கண்ணியமா வாழோணமன்றத்தினால, சிறப்பாக வாழோணமன்றத்தினால நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பள்ளி வாசல்களை இந்த இலங்கை நாட்டில் உருவாக்கி, ஆயிரக்கணக்கான தக்கியாக்களையும் ஜாவியாக்களையும் உருவாக்கி, காதிரியா, ரிபாயியா, ஷாதிலியா, நக்ஷபந்தியா என்று தரீக்காக்கள் சிறப்பான அஹ்லு பைத்துகளை சேர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளில் உண்டான அனைத்து தரீக்காக்களையும் நமக்கு கொண்டு வந்து தந்து நம்மை காப்பாற்றுவதற்காக சூனியம், கடன், பலாய் முசீபத்து, ஆபத்து, ஃபித்னா, ஃபசாது, கெட்ட நோய்கள், கெட்ட நஷல்கள், திடீர் மௌத்து, திடீர் விபத்து எல்லாத்திலிருந்தும் பாதுகாத்து நமக்கென்று இஸ்முல் ஆலம் என்னும் ஆன்டிபயோட்டிக்க போட்டு ஒவ்வொரு திக்ரிலும் ஒவ்வொரு ராத்திபிலும் ஷேகுமார்கள் கஷ்டப்பட்டு விடிய விடிய முழிச்சிருந்து நமக்காக ஔராதுகளை திக்ருகளை தந்துட்டு போனாங்களே. இத நாங்கெல்லாம் கையுட்டது மட்டுமல்லாம இது தேவைதானா, இது பித்அத்து, இது ஷிர்கு, இது கூடாது, இது நமக்குரியதல்ல என்று சொல்லி சொல்லி அதை அப்படியே ஒரு சைட்ல தூக்கி வச்சதனால இன்றைக்கு எல்லாருக்கும் நோய். என்ன நோய்? உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் அல்ல, கல்பு சம்பந்தப்பட்ட நோய். நிம்மதி இல்லை, ராஹத் இல்லை, கண்ணியம் இல்லை, மரியாதை இல்லை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, கியாமத்து நாள்ல நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து தான் எல்லாம் செய்றோம். ஆனால் மஹ்ஷர் மைதானத்துல அந்த இக்கட்டான நிலைமையில நாங்க சுவர்க்கமா நரகமா என்று பயந்து பயந்து இருக்கிற நேரத்தில் குத்துபு நாயகம் வருவாங்க, ரிஃபாய் நாயகம் வருவாங்க, ஷாதுல் நாயகம் வருவாங்க, ஹாஜா முயினுத்தீன் சிஸ்தி நாயகம் வருவாங்க, ஷாவுல் ஹமீத் நாகூரி நாயகம் வருவாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அவர்களை பின்தொடர்ந்த எல்லா ஷேகுமார்களும் வருவாங்க. வந்து அவங்களோட சங்கையான கையால ஒவ்வொரு கவர் எங்களுக்கு தருவாங்க. ஒரு ஒரு காகித துண்டு மாதிரி என்ன சரி ஒன்றை தருவாங்க. தந்தா இது உங்களோட ஹக்கு. ஆனா எங்கள்கிட்ட தான் இருந்தது. பார்த்தா என்ன, இவ்வளவு காலமும் அவர் குத்துபு நாயகத்திட பேர்ல ஓதின ஃபாத்திஹாவும் யாசீனும். நீங்க ஓதினது எனக்கொண்டும் பெரிசா கிடைக்கணும் என்று எனக்கு ஆசை இல்லை, நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் நீங்க என்ன நினைச்சு இதை செஞ்சீங்களே, எனவே இதை நான் உங்களுக்கு பத்திரம் பண்ணி வச்சேன், உங்களுக்கு காப்பாத்தி வச்சேன் என்று ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய ஷேகுமார்கள் அந்தந்த தரீக்கத்து முரீதுகளுக்கு மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்க ஓதுற ஓதல்கள், ராத்திபுகள், திக்ருகள், சலவாத்து மஜ்லிஸ்கள், சலாத்து நாரியாக்கள் இதெல்லாம் தமாஷாவா? இன்றைக்கு என்ன நினைச்சுக்கோ நிக்கிறாங்க? தர்ஜமத்துல் குர்ஆன், வெறும் தர்ஜமாவை பார்க்கிறோம். ஒருத்தர் இங்கிருந்து கோல் பண்றாரு, சூரத்துல் பக்கரா 48ஆம் ஆயத்து ஷிர்க்குடா பார் எடுத்து. அவர் அங்கிருந்து சரி நீ லைன்ல இருந்து கொண்டு போனை பார்க்கிறாரு, ஓடி போறாரு, குர்ஆனை திறக்கிறாரு, சூரத்துல் பக்கரா 48 என்றுட்டு இப்ப இவருக்கு அரபு தெரியா, அப்படியே இங்கிலீஷுக்கு கண்ணை திருப்புவாரு. ஓடா ஷிர்க்கு. பார்த்தா என்ன, ஃபாத்திஹாவும் தெரியா, அத்தஹியாத்தும் தெரியா, வஜ்ஜாத்தும் தெரியா, குனூத்தும் தெரியா, உம்மா அப்பாக்கு அடக்கமா வளரவும் இல்லை, ஒன்றுமே தெரியா. யார்டையோ கெசட் பீஸையோ சீடியோ கேட்டு அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அகீதா பிழையாகி யாரோ சொன்னதை கேட்டு வேற கொள்கைக்கு போய் அவுலியாக்களை ஏசிரத்துக்காக தாக்கிறதுக்காக வேற கொள்கையில சேர்ந்து இன்றைக்கு அவர் குர்ஆன ஆராய்ச்சி செய்யறாரா? இல்ல இங்கிலீஷை தான் ஆராய்ச்சி செய்யறாரு, அல்லது சிங்களத்தை தான் ஆராய்ச்சி செய்யறாரு, அல்லது தமிழைத்தான் ஆராய்ச்சி செய்யறாரு. ஷாஃபி இமாம் என்ன நபியா? குத்துபு நாயகம் ஷாதுல் நாயகம் நபியா? அவங்க பாதுகாக்கப்பட்டவங்களா? அவங்களுக்கு பிழை ஒன்று வராதா? அவங்களுக்கு தவறு வராதான்னு கேட்கிறாங்க எங்ககிட்ட. ஷாஃபி இமாம் என்று ஷாவுறீங்களே, ஷாஃபி இமாம் அவ்வளவு பெரிய நபியா? அவருக்கு தவறு வரும் தானே. ஷாஃபி இமாம் நபி அல்ல, நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, கம்ப்யூட்டர் நபியா?
அல்லது இந்த டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கக்கூடிய புகாரி, முஸ்லிம், திருமிதி இந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்து நீங்க பெருசா விளக்கம் கொடுக்கிறீங்களே, அரபுல ஒன்றுமே தெரியா. இன்னல்லாஹ வமலாயிகத்தோ யுஸல்லுன அலன் நபி என்ற பொருள் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அல்லதீன ஆமனு வகானு யத்தகுன் என்ற பொருள் தெரியுமா? தெரியாது. ஆனா பக்கரா 48 அப்படிங்கிற வார இங்கிலீஷை வாசிக்கிற சொல்ற பயான்ல அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்றது அல்லாஹ்வோடு இருக்கிற இரக்கத்திலே அல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வானம் என்று சொல்றதுக்கு. குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க என்று சொல்றது குர்ஆன்ல இருக்கிற அக்கறையிலே அல்ல. மௌலித நிப்பாட்டுங்க, புர்தாவை நிப்பாட்டுங்க, ஸலாத்துன் நாரியாவை நிப்பாட்டுங்க. எனவே குர்ஆன், ஹதீஸ், அதே போல இமாம்கள் காட்டி தந்த அவ்வளவு சாலிஹான அமல்களான புர்தா ஷரீப், ராத்திபுகள், ஔராதுகள் அனைத்துமே அல்லாஹ் நமக்கு தந்ததுதான். இன்றைக்கு காமிலான ஷேகுமார்ட பாதுகாப்பு இல்லாததன் காரணமாக இன்றைக்கு நாம் பெரும் கஷ்டத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, நாளண்டைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, வார கிழமைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. இதுக்கு காபிர்களை குறை சொல்றதா, எங்களை குறை சொல்றதா, அல்லது நாங்க நடந்து கொள்ற முறையை குறை சொல்றதா, அல்லது நாங்களே எல்லாத்தையும் குழப்பி கொண்டோமா என்ன என்று தெரியாம தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம், தடமாறி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு செய்தியை சொல்றான். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே நீங்க தக்வாவோட இருந்து கொள்ளுங்க. தக்வா இருந்தா போதும். தக்வாவுக்கு அங்கல வேற ஒன்றும் தேவையில்லை. தக்வா இருக்கிறவருக்கு இடம் சுவர்க்கம் தான். தக்வா மட்டும் இருந்தா போதும். ஆனா அல்லாஹ் அவடத்தோட நிப்பாட்டல்ல. நல்லா விளங்கிடுங்க இந்த துண்டை. எல்லாரும் நல்லா யோசிங்க. ஆண்களும் தான் பெண்களும் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே நீங்க தக்வாவோட இருந்து கொள்ளுங்க. அது மட்டும் போதா, வகூனு மஅஸ் சாதிகீன், தக்வாவோட இருந்து கொண்டு மட்டுமல்லாம உண்மையாளர்களோட நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோட சேர்ந்து கொள்ளுங்க. இப்ப ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, உண்மையாளரோடு தானே சேரச்சு என்ன, அந்த உண்மையாளர் சஹாபாக்கள். சரியாப்பா, அப்ப இன்றைக்கும் குர்ஆன்ல அந்த ஆயத்து இருக்குது. இன்றைக்கு சஹாபாக்களோட கபரடியில போய் உட்கார்றா. சஹாபாக்கள் எப்படி போக? அவங்க எல்லாரும் வஃபாத்து. உண்மையாளர்கள் தாபியூன்கள், தாபியூன்களை தேடி எங்க போக? உண்மையாளர்கள் தபு தாபியீன்கள் எங்க போக? உண்மையாளர்கள் இன்றைக்கும் காமிலான ஷேகுமார்கள் தான். அந்தந்த காலத்தில் எந்தெந்த ஷேகுமார்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த காமிலான ஷேகுமார்களோட நீங்க சேர்ந்து இருந்து கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு அல்லாஹ்வை காட்டி தருவாங்க. அல்லாஹ் யாரன்னத்தை விளங்கப்படுத்துவாங்க. ஆனால் தொழுகை சரியான முறையில் இருக்கணும். வேறு வேறு சஹாபாக்களை ஏசிக்கொண்டு அப்படி ஒரு தரீக்கா கிடையாது. சஹாபாக்களை ஏசிக்கொண்டு ஒரு தரீக்கா, தொழுகை இல்லாம இன்னொரு தரீக்கா, அப்படிப்பட்ட தரீக்காக்கள் உலகத்தில் கிடையாது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரீக்காக்களும் அல்ல. 5 வக்து தொழுகை கட்டாயம் இருக்கணும். தாய் தகப்பரை கண்ணியப்படுத்துற விஷயம் கட்டாயம் இருக்கணும். நற்குணத்தோட நடந்து கொள்ற விஷயம் கட்டாயம் இருக்கணும். ஒற்றுமையாக கல்பை பரிசுத்தப்படுத்தி நல்ல சாலிகான முறையில் இருக்கிறதோட காமிலான ஷேகுமார்களை பின்பற்றி அவர்கள் சொன்ன விதம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு ஷேகுமார்களையும் ஔலியாக்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இன்று இவ்வளவு காலமும் நாம் ஓதக்கூடிய ஓதல்கள், திக்ருகள், சலவாத்துகள், ராத்திபுகள் எல்லாத்தையும் நிறுத்தி இது எல்லாமே பொய்யானது என்று சொல்லி நிறுத்தியதன் காரணமாக யாருக்கும் குர்ஆன் ஓதுறதுக்கும் நேரம் இல்ல, திக்ருக்கும் நேரம் இல்ல, சலவாத்துக்கும் நேரம் இல்ல, ராத்திபுக்கும் நேரம் இல்ல. இப்ப எல்லோருமே ஒத்துமையாக டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம், நாடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதனால நம்முடைய வீடுகளில் நமக்கு பாதுகாப்புக்காக தந்த ராத்திபுகள், ஔராதுகள், திக்ருகள் எல்லாம் காணாம போயிட்டுது. எனவே தரித்திரியம், பலாய், முசீபத்து, ஃபசாது, ஃபித்னா கூடிவிட்டது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, தான் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹுவை நெருங்குவதற்காக காமிலான ஷேகுமார்களை அவர்கள் சொன்ன விதம் நம்முடைய அகீதாவோடு
சுன்னத்து வல் ஜமாஅத்தின் அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழணும் என்று சொன்னா, வாப்பா நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு, புள்ள புற வஹாபி ஆவிட்டது என்று சொன்னா, கபர் அடிக்கி போய்த்து வாப்பாக்கு இஸ்திக்பார் தான் செய்யும், வாப்பாக்கு பாவ மன்னிப்பு தான் தேடும், யாசீன் ஓதாது. தெரியாதனமா வாப்பா பத்ரு மௌலிதெல்லாம் ஓதிக்கொண்டு இருந்தாரு, என்ன செய்ய, இன்றைக்கு நேற்று தான் எனக்கு இந்த இஸ்லாம் கிடைச்சது என்று வாப்பாக்கு நினைச்சு நினைச்சு ஆத்திரப்படும், கவலைப்படும். எனவே உங்களோட ஷேகுமார்கள்ட்ட போகும் பொழுதோ அல்லது ஔராதுகள் ஓதும் பொழுதோ தக்கியாக்கள் ஜாவியாக்களுக்கு போகும் பொழுதோ எல்லாரும் பிள்ளைகளையும் கொண்டு போய் பழக்குங்க. 5 வக்து தொழுகைக்கு பழக்குங்க. சுபஹ் தொழுகைக்கு விசேஷமாக பிள்ளைகளை எழுப்புங்க. ரமலான் மாதம் வந்தா பிள்ளைகளை நோன்பு பிடிக்கிறதுக்கு பழக்குங்க. அகீதாவை சரிபடுத்துவது போல ஷரியத்தையும் சரிபடுத்தி ஹகீகத்தையும் சரிபடுத்தி தரீக்கத்தில் சரியான முறையில் வாழ்ந்து ஷேகுமார்களுடைய துஆ பரக்கத்துகளோட நம்முடைய வாழ்க்கையை அமைத்து 40 வருஷங்களுக்கு முன்னால் இலங்கையில் எந்த நிம்மதி சந்தோஷம் ராஹத்து இருந்ததோ அதே இன்பம் ராஹத்து இஸ்ஸத்து கண்ணியம் திரும்பி வர வேண்டும் என்றால் நாம் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஷேகுமார்கள் தந்த இந்த ஔராதுகள், திக்ருகள், ராத்திபுகள், ஹதராக்கள், வதீபாக்கள், யா நபி, மௌலிதுகள் போன்றவைகளை மறுபடியும் ஆரம்பித்து இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ்களை அடிக்கடி வைத்து நாம் பணம் கொடுத்தாவது அதிகமான முயற்சிகளை எடுத்து இப்படி ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் செய்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து நம்முடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து இந்த நாட்டிலே சமாதானத்தை வளரச் செய்து இந்த நாட்டில் யாருக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த சூழ்ச்சியும் செய்ய விடாத அளவுக்கு நம் அனைவர்களையும் நல்ல தக்குவா உள்ள, பேணுதல் உள்ள, நல்ல ஒளிவான, சந்தோஷமாக வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த அகீதா கான்ஃபரன்ஸை ஏற்பாடு செய்தவர்கள் அனைவர்களுக்கும் நீ நல்ல ஆஃபியத்தையும் தீராத செல்வத்தையும் கெட்ட நோய்கள் இல்லாத வாழ்க்கையையும் கொடுத்து அவர்கள் பரக்கத்தாக செல்வத்தோடு ஆஃபியத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அதே போல இந்த கான்ஃபரன்ஸு கண்டு எல்லா வேலைகளையும் விட்டு வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் அனைவர்களையும் நீயே பொருந்திக் கொண்டு அவுலியாக்களுடைய பரக்கத்தை கொண்டும் குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா பரக்கத்தை கொண்டும் நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. Jazakumullah khaira, Sayyid Alawi Maulana Al Mursi, for that tremendous bayan.